இன்றைய தினம் உலக பாரம்பரிய தினம். நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிற வகையில் இன்றைக்கி கரிக்காக்குறிச்சியில் கைப்பா மேற்கொள்ளும் 263வது நீர்நிலையாக பாலிக்குளத்தை தூர்வாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நீர்நிலைகளையும் தூர்வாரி பாரம்பரியம் மாறாமல் அந்த இதுகளை தொடர்ச்சியாக நீர்நிலையில் மீட்டு வர்றோம். இதோட நீங்களும் சேர்ந்து நம்ம இது பார்க்குறவங்க கேட்குறவங்க எங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு நீர்நிலையை தூர்வாரத்துக்கு எங்களுடைய வாகனங்கள் எப்போதும் எங்கே வேணாலும் தர்றதுக்கு தயாராகிறோம். பாரம்பரியம் மாறாமல் நம்மளுடைய நீர்நிலைகளை மீட்டெடுத்து நீர் மட்டம் உயர்வதற்கும் வனப்பரப்பை உயர்த்துவதற்கும் மரங்களை வைப்பதற்கும் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க நாங்கள் தயாரிக்கோம். எங்களோட சேர்ந்து பயணிக்க நீங்கள் தயாரென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கடைமடை ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கம் பேரணிப்பது. என் பேர் தங்கக்கண்ணன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரபாகரன். கடைமடை ஏரியா இன்டெகிரேட்டட் ஃபார்மர்ஸ் அசோசியேஷனோட செயலாளர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2019 ஆரம்பித்தோம் இந்த நிகழ்வு. அது மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏரியிலையும் தூர்வாருங்க ஒரு குறிக்கோளை லட்சிய பயணத்தை தொடங்கினோம். இன்றைக்கி 263வது குளம் தூர்வாரத்துக்காக நாங்கள் இங்கே இருக்கோம். இந்த குளத்தோட பேர் பாலிக்குளம், கரிக்காக்குறிச்சி தெற்கு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறோம். இந்த பயணம், அதாவது நீர் மேலாண்மை பயணம் கைஃபாங்கிற இந்த ட்ரஸ்ட் மூலம் தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஊர்லேயும் குளம் வெட்டணுமா? நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் குளம் வெட்ட தயாராக தான் இருக்கோம். எங்கள் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மக்கள் திருவிழா பண்ணுற பணத்தில் கூடுதல் வரி விதித்து குளத்துக்களை தூர்வாடுறாங்க. இந்த நடைமுறை தமிழ்நாடுக்குள்ளே வரணும் வேண்டி நாங்கள் உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன். மேலும் என்னென்னா, குளங்களை தூர்வாடுறதுனால நிலத்தடி நீர் மேலே உயரும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி ஏதோ மனிதனுக்கு சொந்தமான மட்டும் இல்லை, இந்த எர்த்தில், அதாவது இந்த பூமியில் தண்ணி இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. இந்த தண்ணி பல்லுயிர் பெருக்கும், அதாவது மனிதர்கள் மட்டும் அல்லாத மற்ற விலங்கினங்கள், உயிரினங்கள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்ணுயிர்கள், இதெல்லாம் இருந்தால் தான் இந்த செயின் இருக்கணும். ஃபுட் செயின், அந்த உணவு சங்கிலி இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும், நம்ம சுகாதாரம் வாழ முடியும். அதனால் சுகாதாரத்தை பேணி காக்கிறதுக்கும் மேலே சர்ஃபேஸ் வாட்டர் இருந்தால் நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவாகவும் நம்ம இளைஞர்கள் நல்ல பாதையை நோக்கி, அதாவது இருக்க இடத்த பாதுகாத்து இயற்கையோடு இணைந்து சுகாதாரம் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் கைஃபா நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். எங்கள் பகுதியில் கைஃபா நிறுவனத்திற்கு மில்கி மிஸ்ட் நிறுவனம் ஸ்பான்சராக செய்யப்பட்ட இந்த ஹிட்டாச்சி இயந்திரத்தை மில்கி மிஸ்ட் ஸ்பான்சர் செய்கிறது. அதன் விளைவாக எங்கள் பகுதியில் 2 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ வேட்டையாளர் கோயில் குளத்தை தூர்வாரி விட்டு அது பெரும் பயனாக பயன்பெற்று வருகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கார்த்திகேயன் வேலுசாமி. கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாய சங்கத்தோட தலைவராக இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குளம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா கரிக்காக்குறிச்சி கீழே தெருவில் உள்ள பாலிக்குளங்கிற குளம். இது கைஃபா சீரமைக்கும் 262வது நீர்நிலை. இது ஒரு 10 மாவட்டங்கள் இது மாதிரி குளங்களை தூர்வாரிக்கிறோம். இதுக்கு வாகன உதவி பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இது இந்த ஊருக்கு நமக்கு கைஃபா தூர்வார 2வது குளம். இது மாதிரி நிறையா குளங்களை புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 60 நீர்நிலையை தூர்வாரி இருக்கிறோம். நம்ம வெறும் குளத்தை வெட்டினா விட்டுட்டு போகணுன்னு இருக்க மாட்டோம். அந்த ஒரு வாட்ஸ்அப் தளத்தை உருவாக்கி இளைஞர்களை ஒருங்கிணைச்சி வரத்து வாய்க்காலை வெட்டி நீர் வரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தண்ணீர் நிரப்புற வரைக்கும் எங்களோட கடமையை நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த வருஷம் இந்த குளத்தை வெட்டி அந்த குளத்தை இதோட விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம். அடுத்த வருஷம் ஃபாலோ பண்ணுவோம். இந்த குளத்துக்கு ஒரு குழு இந்த ஊரிலே போட்டு அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லிடுவோம். இப்போ
பார்த்தீங்கன்னா நாங்கள் முதன்னு ஆரம்பித்தது தமிழ்நாட்டிலே பெரிய மக்கள் புரட்சியோட ஒரு குளம் ஆரம்பித்தோம்னா அது பேராவூரணி பெரிய குளம் தான். அது 564 ஏக்கர் பரப்பளவு. அதுதான் எங்கள் அமைப்புக்கு முதல் குளம். அது நாங்கள் தூர் வர்றப்போ பார்த்தீங்கன்னா 120 அடியில் தண்ணி கிடந்துச்சு. இன்றைக்கி 40-50 அடிக்கு தண்ணி வந்துருச்சு. எங்கள் ஊரில் தண்ணி சர்ப்ளஸ் ஆகிடுச்சு பேராவூரணி பகுதியில். அதன் அடிப்படையில் இப்போ இத்தனை மாவட்டங்களில் பயணம் செஞ்சுருக்கிறோம். 10 மாவட்டங்கள் 10 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 260 நீர்நிலைக்கு மேலே தூர்வாரிட்டோம். தமிழ்நாடு முழுக்க பண்ணணுங்கிறது எங்களுக்கு ஆசை, ஆர்வமும் இருக்குது. இதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசும் உதவி பண்ணணும். பெரிய பெரிய நிறுவனங்களில் சிஎஸ்ஆர் பண்ண எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கிடச்சிச்சின்னா இன்னும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்தையும் தூர் வர்றதுக்கு ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும். நான் இளைஞர்கள் ஒன்றிணைஞ்சு கைஃபாவோட இணைந்து இந்த மாதிரி குளங்களை நிறையா சீரமைக்கணும். நாங்கள் குளங்கள் பணித்தர நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கிராமங்களே வேலை பார்க்க வேண்டிய குளங்களை தூர்வாரி தருவோம். நன்றி, வணக்கம். பேராவூரணியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற மில்கி மிஸ்ட் நிறுவனத்தின் கைஃபா நிறுவனத்தோடு இணைந்து கருக்காகுறிச்சி கீழத்தெருவில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வேட்டையழகர் கோவில் குளம் சுத்தம் செய்யப்பட்டு இன்று சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய சேவைகள் கரு தெற்கு தெருவில், கரு கீழத்தெரு, தெற்கு தெரு, வடதெரு, இந்த மொத்த பகுதிகளினுடைய சிறந்த குளமாக பாலிப்பள்ளம் என்று சொல்லக்கூடிய குளத்தில் பல ஆண்டுகளாக தூர் செய்யாமல் கடந்த குளத்தை இந்த நிறுவனம் முன்னின்று வந்து இன்றைக்கு சுத்தம் செய்து தூர்வாரி சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்தமைக்கு தெற்கு தெரு கருக்காகுறிச்சி பொதுமக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.